ஜனாதிபதி பொதுமக்களுக்கு வழங்கிய புதிய வாக்குறுதி. இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்காத முன்னாள் ஜனாதிபதிகள். நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு. சொத்து விவரங்கள் தொடர்பில் யாருக்காவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் முறைப்பாடு செய்யலாம். KD லால்காந்த் தெரிவிப்பு. முதலில் குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டு, இப்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டு. ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு நாமல் சவால். புலிகளின் கப்பலை அழிக்க இந்தியா உதவியது, முன்னாள் கடற்படை அதிகாரி. புயல் ஏற்கனவே வந்துவிட்டது, அந்த புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டது. அனூர் அரசு கருத்து. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவுகள் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட தரவுகள் உண்மைக்கு புறம்பானவை. மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து போதைப் பொருட்களை வைக்கும் போலீசார். சாகர காரியவிசம் குற்றச்சாட்டு. அனுரவே இறுதி ஜனாதிபதி, சத்துருங்க அபேசிங்க தெரிவிப்பு. பாதாள உலக குழுக்களின் கைதுகளால் பலர் கலக்கம். மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. 2022 மற்றும் 2023 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மேரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீளத் தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார். ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நான் சீனாவிற்கு விஜயம் செய்த போது சீன அரசாங்கம் கடன் உதவியுடன் தொடங்கிய திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு உதவுமாறு சீன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தேன். அவர் விசேட கவனம் செலுத்தி தடைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தொடங்க சீன அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகளை வழங்க ஒப்புக்கொண்டார். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அதேபோல் இந்த அதிவேக வீதி பகுதிக்காக விசேட சலுகை கடன் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன்படி டாலர்களில் விசேட கடன் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதை யுவானில் செலுத்தலாம் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அதன்படி சீன எக்ஸிம் வங்கி 2.5% முதல் 3.5% வட்டி வீதத்தில் இந்த கடனை எங்களுக்கு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. அதற்கு நன்றி என்றார். இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். வேலை நிறுத்த போராட்டத்தின் 2ஆம் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தின் கீழ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்திற்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். 1994 ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் உத்தியபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்திருக்கின்றனர். இவ்வாறானவர்கள்தான் தம்மால் இவற்றிலிருந்து செல்ல முடியாது என கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் இல்லங்கள் உள்ளன. அவர்கள் பரம்பரையாக உத்தியபூர்வ இல்லங்களில் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர். இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே மக்கள் எமக்கு ஆணையை வழங்கியிருக்கின்றனர். எம்மால் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த பொது சட்டத்தின் கீழ் தற்போதைய ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகளும் நீக்கப்பட்டுள்ளன. மக்கள் இதனை புரிந்து கொண்டிருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சட்ட நிறுவனம் ஒன்றின் ஊடாக குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கின்றார். சிலர் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்கவில்லை. இவர்கள் முழுமையாக வெளியேறியதன் பின்னர் இந்த இல்லங்களை எவ்வாறு பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும். அவற்றின் பெறுமதி, சந்தை பெறுமதி என்பனவற்றை கணித்து பொருளாதார ரீதியில் நன்மை கிடைக்கும் வகையில் அவை பயன்படுத்தப்படும். பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் பல மில்லியன் வாடகையை கட்டிடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி
ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே ஆகியோரை ராஜதந்திரிகள் அவர்களது தனிப்பட்ட இல்லங்களிலேயே சந்திக்கின்றனர். எனவே ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளையும் ராஜதந்திரிகள் எவ்வாறு சந்திப்பர் என்பது பிரச்சனையல்ல என்றார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பில் யாருக்காவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் முறைப்பாடு செய்யலாம் என அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து மதிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக இருக்கட்டும் அல்லது அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் சட்டம் ஒன்றாக இருக்கிறது. எனக்கும் இது பொருந்தும். எமது உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் அரசு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க நாம் தடையாக இருக்க மாட்டோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் 25 டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து, குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகிறது. அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்துதான் விடுவிக்கப்பட்டுள்ளது. வானத்திலிருந்து ஒன்றும் விழவில்லை. ஆகவே இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். சுங்கத்திலிருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா, போலீஸ் மாதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கும் ராஜபக்சக்களுக்கும் தொடர்புண்டு என்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது. ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. தற்போது போதைப்பொருள் விவகாரத்திற்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு என்று குறிப்பிடப்படுகிறது. குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை போன்று அவற்றை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றார். பாதாள குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 80 அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை மாகந்துரை மதுஷ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை. மாகந்துரை மதுஷ் கொல்லப்பட அத்தோடு பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட மாகந்துர மதுஷிற்கு நேர்ந்த கதி கெகல்பத்ர பத்மேவுக்கு நேராது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். விசாரணைகளில் வெளியாகும் பல விடயங்களை கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போவதில்லை என்றார். நாட்டில் ராஜபக்சக்களின் அரசியல் இனி செல்லுபடியாகாது. ஏனெனில் மக்கள் அரசியலின் உண்மையான தன்மையை அங்கீகரித்துவிட்டனர் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் கட்சி எவ்வாறு தோன்றினாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணையினை பொருத்தி அமையும் என அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் இப்போதும் அரசியலின் யதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார். NPP புயல் ஏற்கனவே வந்துவிட்டது. அந்த புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டது. அரசியலின் மனம் மற்றும் வாசனையை மக்கள் நன்கறிந்துள்ளனர். வெவ்வேறு பெயர்களில் மேலெழுந்து வந்தாலும் மக்கள் முன்பை விட அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றனர். ஆதலால் மஹிந்தவின் அரசியல் இன்று மக்கள் மத்தியில் செல்லுபடியாகாது. மஹிந்த ஆட்சியில் பலனடைந்தவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவர்கள் தொடர்பில் விசாரணை நடக்கக்கூடும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்கு அத்துமீறிய வகையில் நுழையும் போலீசார் அங்கு போதைப் பொருட்களை ரகசியமான முறையில் வைத்துவிட்டு பின்னர் கைது செய்கிறார்கள். போலீசாரின் செயற்பாடுகள் முறையற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது:
ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிராகவே அரசாங்கம் செயற்படுகிறது. எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அரசாங்கம் தனது அரசியல் செயற்பாடுகளுக்கு போலீசாரையும் பயன்படுத்திக் கொள்கிறது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களின் வீடுகளுக்கு அத்துமீறிய வகையில் போலீசார் நுழைகிறார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் போலீசார் வீடுகளை பரிசோதிக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எல்பிடிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீடு கடந்த வாரம் போலீசார் அத்துமீறிய வகையில் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் வீடுகளுக்கு அத்துமீறிய வகையில் நுழையும் போலீசார் அங்கு போதைப் பொருட்களை ரகசியமான முறையில் வைத்துவிட்டு பின்னர் கைது செய்கிறார்கள். போலீசாரின் செயற்பாடுகள் முறையற்றது. போலீஸ் மாதிபர் இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது. நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அரசியல் நோக்கத்துடன் செயற்பட்டால் அது பாரிய விளைவுகள் ஏற்படுத்தும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் தனக்காக 2024 ஆண்டில் 1 கோடிக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளதாக அண்மையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தரவுகள் உண்மைக்கு புறம்பானதாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் செல்ல உள்ள வீட்டின் நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை நிறைவடைந்த பின்னர் வெகு விரைவில் இந்த வீட்டை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு செல்வேன் என தெரிவித்த அவர் புலனறுவைக்கு செல்ல விரும்பினாலும் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பதவி வகித்த போது புலனறுவையிலிருந்து ஆட்சி செய்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த வீட்டிலிருந்து செல்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை தவிர மேலும் பல அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் இந்த அரசாங்கத்தால் மீள பெறப்பட்டாலும் அவை பயன்பாடின்றி கைவிடப்பட்ட நிலையிலேயே உள்ளன. தற்போது அவற்றில் குரங்குகள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவுகள் தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளை நான் சிறிதளவேனும் கவனத்தில் கொள்ளவில்லை. அவை முற்றுமுழுதாக போலியான தரவுகளாகும் என்றும் பாதுகாப்பு செலவுகளை கூட அவர்கள் எமது செலவாக குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் விசனம் வெளியிட்டார். உலகின் ஏனைய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வாறான பாதுகாப்புகளும் கௌரவமும் வழங்கப்படுகிறது என்பதை அரசாங்கத்தினர் பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனது ஆட்சி காலத்தில் மகுந்தர மதுஸ் உள்ளிட்ட முக்கிய பாதாள உலக குழுவினரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன். நான் தற்போது ஓய்வூதியத்தை கொண்டே வாழ்கின்றேன். எனக்கு வேறெந்த வருமான மூலமும் இல்லை. நான் உயிர் வாழும் வரை சுதந்திர கட்சி அங்கத்தவனாகவே இருப்பேன். அரசியலில் இருந்தாலும் இனி செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட மாட்டேன் என அவர் தெரிவித்தார். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்திய கடற்படை கொழும்புக்கு நேரடியாக உதவியதாக இலங்கையின் முன்னாள் சிரேஷ்ட கடற்படை அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியபூர்வ ஊடக பேச்சாளருமாக பணியாற்றிய DKP தசநாயக்கு சமூக ஊடக நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மோதல்களின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்த போதும் அதில் 12 கப்பல்கள் இந்திய கடற்படையின் உதவியுடன் அழிக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமையும் நீக்கப்படும் என பிரதியமைச்சர் சத்ரங்க கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம். அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029 ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள். இதை நேர்மறையாக நோக்குங்கள். ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசின் 6 முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் யமுனி கமந்தவினால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முறைப்பாட்டில் பிமல் ரத்நாயக்க, சுனில் வட்டகல, சுனில் ஹந்துநெத்தி, நலிந்த ஜெயதிச, வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இது குறித்த விசாரணை உடனடியாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டும் என யமுனி கமந்த வலியுறுத்தியுள்ளார்.
நேற்று இரவு முதல் பெய்து வரும் கடும் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளின் வாகன போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வாகன சாரதிகள் மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை செலுத்திச் செல்லுமாறு போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் உதய கமன்பில சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இருப்பினும் உதய கமன்பில கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமீபத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாணந்துறை நிலங்கவின் வங்கி கணக்குகள் குறித்த அறிக்கைகளை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான 2 வங்கி கணக்குகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சந்தேக நபரால் செய்யப்பட்ட பிற குற்றச்செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளை தொடங்க இந்த வங்கி கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகள் தொடர்பில் விசாரிப்பது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கை ஏற்ற தலைமை நீதிவான் சந்தேக நபரின் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை வழங்குமாறு 2 வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார்.